ஐநாத்தினி நாளைக்கான ப்ரொமோல பார்த்தீங்கன்னா சேரன் சந்தாவை நினைச்சு ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு வீட்டோட எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. சோழனும் பாண்டியனும் எப்படியாவது நம்ம போயிட்டு சந்தாவை அங்கேருந்து கடத்தி கூப்பிட்டு வந்துடலாம்டா, வேற வழியே இல்லை, சந்தாவை திரும்பி வருவான்னு நினச்சா அது இந்த ஜென்மத்தில் நடக்காது, இதுக்கான முயற்சி நம்ம எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவை கூப்பிட்டு வரதுக்காக பிளான் போடுறாங்க. அப்போ இங்கேருந்து யாராரு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அடுத்து சோழனும் பாண்டியனும் போகிறதாக பிளான் பண்ணுறாங்க. நிலாவும் நானும் வருவேன்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறாங்க. சோழனும் உங்களை வச்சுட்டு நாங்கள் என்னங்க பண்ண முடியும், நீங்கள் எப்படிங்க எங்களுக்குள்ள வர முடியும், இல்லை ஆளுங்களை பார்த்தா நீங்க ரொம்பவே பயந்துருவீங்க, வந்ததை பாத்தீங்களா ஆல்ரெடி துப்பாக்கியோட தானே இங்கேயே வந்தாங்க, அவங்க கிட்ட இருந்து நாங்க சந்தாவை காப்பாத்துறதுக்காக போறோம், உங்களை கூட்டிட்டு போனா எப்படிங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோ பயங்கரமா டென்ஷன் ஆகி என்ன பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியுதா, கண்டிப்பா நானும் உங்க கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அடம் பிடிக்கிறாங்க. அது சோழனும் சரின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து நிலா சோழன் பாண்டியன் 3 பேரும் சேர்ந்து சந்தா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக போறாங்க. சந்தா இருக்கிற ஊருக்கு போயிறாங்க. அங்க போயிட்டு சந்தாவுடைய வீட்டை எப்படி கண்டுபிடிக்கும்னு தெரியாம பயங்கரமா பிரச்சனை மாட்டிக்கிறாங்க. அவங்களுடைய ஆளுங்க இவங்க வந்ததை தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு பக்கம் சோழன் பாண்டியன், ஒரு பக்கம் இவங்களும் சந்தா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சுறாங்க. சந்தாவையும் பாத்துறாங்க. சந்தாவை அங்கிருந்து கடத்தி கூட்டிட்டு வர டைம்ல அவங்க ஆளுங்க எல்லாமே சுத்தி மறைச்சுறாங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு சோழன் பாண்டியன் சேர்ந்து பயங்கரமா அவங்க கூட ஃபைட் பண்றாங்க. அப்ப சோழன் நிலா கிட்ட எப்படியாவது சந்தாவை கூட்டிட்டு இங்கிருந்து போங்க அப்படின்னு சொல்றாங்க. சந்தாவும் நிலாவும் அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்றாங்க. அடுத்து இவங்க 2 பேருமே அவங்க ஆளுங்க எல்லாரும் கடத்தி வச்சுறாங்க. ஒரு பக்கம் சோழன் பாண்டியன் நிலாவை காணுமேன்னு சொல்லிட்டு பயங்கரமா துடிச்சு போறாங்க. நிலா இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சுறாங்க. மறுபடியும் அவங்க கூட ஃபைட் பண்ணி சந்தாவும் அங்கிருந்து காப்பாத்தி ஊருக்கே கூட்டிட்டு வந்துறாங்க. சேரன் சந்தாவை பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. நீ இல்லைன்னு நான் ரொம்பவே துடிச்சு போயிட்டேன்ப்பா, நீ எப்படிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஒரு பக்கம் சந்தாவும் சேரனை பார்த்துட்டு பயங்கரமா எமோஷனல் ஆயிடுறாங்க. இப்பவே இந்த நிமிஷமே 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த நிமிஷமே சேரன் சந்தாவுடைய கழுத்துல தாலியும் கட்டிடுறாங்க. இதை பார்த்துட்டு வீட்டுல எல்லாரும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இதை நீங்க அப்பவே செஞ்சிருந்தா இவ்வளவு பிரச்சனை இருக்காதுல்ல, கஷ்டப்பட்டிருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நடேசனும் சந்தோஷப்படுறாங்க. அவங்களுடைய ஆளுங்க சந்தாவை தேடி மறுபடியும் இங்க வந்துறாங்க. சந்தா காலத்துல தாலி இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகி உங்களை சும்மாவே வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அடுத்து சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் ஆன விஷயத்தை ஊருக்கே தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக சேரனுக்கும் சந்தாவுக்கும் ரிசப்ஷன் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க.